மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக நாகும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுப்பட்டு போம். ஆமென கண்பான தேவச்சனமே, அவருடைய சமூகத்திலே பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தான் அவருடைய சமூகத்தை நாடுங்கள், நித்தம் நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே அந்த பக்தன் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய சமூகத்தை, அவருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகத்தை நாடும்படியாக நான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்னாலும் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்திலே பேர் ஆனந்தம் இருக்கிறது, நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவருடைய சமூகத்திலே பேர் ஆனந்தம், நித்திய பேரின்பம் இருக்கிறதுனாலே அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவருடைய பிரசன்னத்தை கண்டு உணர்ந்து அவருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுங்கள். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிற அந்த ஒரு நாள் மேலானதா இருக்கிறபடியால் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அதனாலே நிச்சயம் உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.